ஹலோ பேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது நம்ம ஹெட்செட் அடிக்கும்போது ஃபுல் ரெட்டில் விழுகும், ஒரு மாதிரி அப்படியே திக்காக விழுகும். ஆனால் ஒரு சில அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த மாதிரி அடித்தோம்னா அந்த மாதிரி ஹெட்செட்டே விழுக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி சின்ன பசங்களாம் விளையாடுறாங்க. அதனால அந்த மாதிரி ரெட் கலரில் விழுந்தா அது வந்து ஒரு மாதிரி அஃபென்சிவ் விஷயம் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த இதுவே எடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது அதில் வந்து பிளட்டெல்லாம் வர மாதிரி இருக்கும். நார்மல் தான் இருக்குது, நோ பிளட்டுன்ட்டு அதையும் தூக்கிட்டாங்க. அதுதான் நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர்ஸுக்கெலாம் அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம முன்னாடி ஹெட்ஷாட் அடிச்சு விளாடுவோம், அப்போது அந்த ரெட் கலரில் வர்றதை பார்த்து தான் ஒரு வைப்பே வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தா என்னடான்னு அந்த மாதிரி டம்மியாக விழுகிறத பார்த்துட்டு என்னடா இது ஹெட்ஷாட் விழுகுதான்னு கூட ஒரு இது தெரியாது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ. ஸோ அப்போ இது ரெண்டையும் திருப்பி கொண்டு வர முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணாலுமே அதுக்கு கோக்குமாக்க ஒரு வேலையை பார்ப்போம்ல, அது மாதிரி தான் இது இவங்க எடுத்தால் என்ன நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாதா? இதுக்கு நிறையா வழி இருக்குது. இந்த மாதிரி நிறையா விபிஎன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விபிஎன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளால் இதை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் போய் வெப் கார்டுன்னு சர்ச் பண்ணுங்க. வெப்கார்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பிபிஎன் வரும். அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணோடனே ஓப்பன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஒவ்வொரு ஃபோனை பொறுத்து ஒவ்வொரு ஃபோனில் சீக்கிரம் ஓப்பன் ஆகிரும், ஒவ்வொரு ஃபோனில் லேட்டாக ஓப்பன் ஆகும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஆடு வரும். இது வந்தோடனே அது கண்டினியூ கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அப்போது நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஒரு ஆடு வரும், அதை ப்ளே பண்ண விடாதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுக்கா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம விபிஎனில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சர்வர்லேயும் ஜியோ சிம்முக்கு நெட்டு கிடைக்காது. எதுனா நம்ம விபிஎன்னால கனெக்ட் பண்ணியிருப்போமா, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஓப்பன் ஆரோ இருக்கேன். இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு இதுக்கும் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த இன்ட்டெல்லாம் கொடுத்துருங்க. ட்ரைனிங்குள்ளே போகுது. நம்ம ட்ரைனிங்கில் இருந்தனால அப்படி க்ளோஸ் பண்ணாங்க. ட்ரைனிங் போகுது, ஒரு நிமிஷம் இருங்க டைஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங்கில் உங்களுக்கு போச்சுன்னா அப்படி வெளியே வந்துடுங்க. ஓகே கொடுத்து வெளியே வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். வூண்டட் எஃபெக்ட்ஸ்ன்னு வந்துடுச்சு. அதில் கிளாசிக்கு டார்க்கு பிளட் நோ பிளட்டுன்னு காட்டும். அதில் நீங்கள் கிளாசிக் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இதே வரும். அப்புறம் டார்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டார்க் கலரில் வரும். இப்போ நீங்கள் கிளாசிக் வச்சுட்டு மறுக்க ட்ரைனிங் போங்க. ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ளே போங்க. போயிட்டு மறுபடியும் இப்போ அதே மாதிரி போய் கன்னை எடுங்க. கன்னை எடுத்து அடித்து பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த பழைய எஃபெக்டெல்லாம் திரும்ப தெரியும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு காட்டேன். கன் எடுத்துட்டேன்னா கன்னை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் போய் அடித்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ரெட் நம்பருக்கும் இப்போ பார்க்குற ரெட் நம்பருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த ரெட்டு திக்காக இருக்கிறது தெரியுதா? இப்போ உங்களுக்கு இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் வீடியோ கூட கொஞ்சம் பேக்வேர்டில் இது பண்ணி கூட பாருங்கள். பழைய இதே பாருங்கள், இந்த ரெட்டும் எவ்வளோ திக்காக தெரியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காமனான டவுட் வரும், இதை யூஸ் பண்ணால் ஐடி பேன் ஆகுமா ப்ரோ அப்படிங்கிறப்ப. ஐடி பேன் ஆகுமா? இல்லை ஐடி எடுத்து லாக்கில் விழுந்துருமா 30 நாள் 40 நாளுன்ட்டு அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஒன்றும் ஹேக்கு போடலை, இல்லை இன்னும் ஃபைலும் அப்லோடு பண்ணலை. இது ஜஸ்ட்டு விபிஎன் யூஸ் பண்ணுறதுக்கு. விபிஎன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீ ஃபயரோட அந்த செட்டிங்லாம் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு அதர் சர்வரோட செட்டிங் வருது. அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறோம். அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதுக்கடுத்து நம்ம விபிஎனே ஆஃப் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றுமே ஆகாது. இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நானே டெய்லி இதை யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வச்சுட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ என்னென்னா எனக்கு ட்ரிபிள் நைன் போகுது விபிஎன் கனெக்ட் பண்ணனால. அப்போ நம்ம விபிஎனை ஆஃப் பண்ணிவிட்டு இது போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் நிறையா பேர். அப்படிலாம் போகிறது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ட்ரிபிள் நைன் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ ஃபயரை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுருப்பீங்களே விபிஎன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுக்க மினிமைஸ் பண்ண ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு லைட்டாக ட்ரிபிள் நைன் போகும். ஏன்னா நம்ம நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதனால் ட்ரிபிள் நைன் போயிட்டு டக்குன்னு உங்களுக்கு நெட்டு வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். லேக் இருந்தாலும் லேக் ஆகுது. நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால எனக்கு லேக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை.
உங்களுக்கு லேகும் ஆகாது, பிங்கிஷும் இருக்காது. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு அது இப்போ ஹிட் மார்க்கரு. ஏன்னா நம்ம மாற்றிட்டோம்ல, ஆனால் அந்த டேமேஜ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ இது போவே போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இதெல்லாம் போயிடும். நீங்கள் அப்போ திருப்பி எப்படி நான் வர வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பி ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணும்போது, இப்போ அந்த விபிஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுக்க போய் அந்த விபிஎனை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு விபிஎனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுக்க மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க ஃப்ரீ ஃபயரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பழைய ஒரு வைபோடையோ இல்லை ஒரு அந்த ஒரு ஹெட்ஷாட் அடிக்கும்போது இந்த அந்த ஒரு இது ஃபன்னோடையே விளாட்லாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுங்க கைஸ். தேங்க்யூ.